தெறிக்கவிடும் காரம் நிறம் சுவையை தருகிறது. ஆச்சி மிளகாய் தூள் தெறிக்கவிடும் காரம் நிறம் சுவை. அண்மைச் செய்தி. சஸ்பெண்ட் செய்யப்பட்ட மயிலாடுதுறை மதுவிலக்கு அமலாக்கப் பிரிவு டிஎஸ்பி சுந்தரேசன் சென்னை ராயப்பேட்டை மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார். மேலும் விவரங்களை செய்தியாளர் சாலமன் வழங்கிட கேட்கலாம். சாலமன் வணக்கம். இவரது உடல்நிலையில் என்ன பிரச்சனை ஏற்பட்டது, என்ன சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது, கிடைத்திருக்கக்கூடிய தகவல்கள் என்னென்ன? மயிலாடுதுறை மதுவிலக்கு அமலாக்கப் பிரிவு டிஎஸ்பியாக பணிபுரிந்து வந்தவர் சுந்தரேசன். இவர் அலுவலகத்திற்கு நடந்து செல்வது போல ஒரு வீடியோ காட்சிகளானது சமூக வலைதளங்களில் வைரலாகி பெரும் அதிர்வலையை ஏற்படுத்தியது. குறிப்பாக இவரது அலுவலக வாகனத்தை விஐபி பாதுகாப்பு பணிக்கு மாற்றிவிட்டு பழுதடைந்த வாகனத்தை இவருக்கு வழங்கியதாகவும் அதனால தனக்கு வாகனம் தேவையில்லை என அவர் நடந்து சென்றதாக ஒரு காட்சிகளானது சமூக வலைதளங்களில் வைரலான நிலையில இது தொடர்பாக அவர் செய்தியாளர்களிடம் பேட்டியும் அளித்தார். இந்த பேட்டியில மிகப்பெரிய சர்ச்சையான ஒரு கருத்தை முன்வைத்தார். குறிப்பாக லஞ்சம் வாங்காமல் நேர்மையாக பணிபுரிவதால மிகுந்த தண்டனைக்கு தான் உள்ளாகுவதாகவும் தொடர்ச்சியாக தனது வாகனத்தை பறித்துக் கொண்டு மனரீதியாக தன்னை சித்திரவதை செய்வதாக கூறி பல்வேறு கருத்துக்களை முன்வைத்த நிலையில இவர் மீது துறை ரீதியான விசாரணை நடத்தி இவர் சஸ்பெண்டும் செய்யப்பட்டார். இந்த நிலையில சஸ்பெண்ட் செய்யப்பட்ட மயிலாடுதுறை டிஎஸ்பி சுந்தரேசன் தற்போது நெஞ்சுவலி காரணமாக திடீரென ராயப்பேட்டை அரசு மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டிருப்பதாக ஒரு தகவல் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அவர் அவசர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்டு தற்போது அவருக்கு சிகிச்சையானது வழங்கப்பட்டு வரும் கூடிய நிலையில இந்த சம்பவமானது பெரும் அதிர்வலையும் ஏற்படுத்தி இருக்கிறது. சஸ்பெண்ட் செய்யப்பட்ட டிஎஸ்பி தற்போது சிகிச்சை பெற்று வரக்கூடிய நிலையில இந்த சம்பவம் தொடர்பாக போலீசாரும் இது தொடர்பாக விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். தகவல்களை வழங்கியதற்கு நன்றி சாலமன். தெறிக்கவிடும் காரம் நிறம் சுவையை தருகிறது. ஆச்சி மிளகாய் தூள் தெறிக்கவிடும் காரம் நிறம் சுவை.